ஆக்டர் ரவிமோகனும் சிங்கர் கனிஷாவும் ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒன்னா வந்துட்டு போன விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் ஆக்டர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்திய பிரியறதா சொல்லி பலருக்கும் ஷாக் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க, என்ன செலவு பண்ண விட மாட்டாங்க, ஆனா அவங்க நிறைய செலவு பண்றாங்க, என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்கன்னு இப்படி ஆர்த்தி மேல ரவி குற்றம் சாட்டியிருந்தாரு. பட் ஆர்த்தி இது எல்லாத்தையும் மறுத்தது மட்டும் இல்லாம எனக்கு டிவோர்ஸ்ல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு உறுதியாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களுடைய பிரிவுக்கு சிங்கர் கனிஷா தான் காரணம்னு சொல்லப்பட்டு சில ஆதாரங்களும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆக்டர் ரவி கனிஷாக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது நல்ல நட்பு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. பட் அப்படி சொன்னவரே சிங்கர் கனிஷாவை ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ப்ரொடியூசர் ஐஷர் கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு கூட்டிட்டு வந்து அது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்த நிலையில ரவிமோகன் அவர்களுடைய மனைவி ஆர்த்தி செமையா கோவப்பட்டு 2 பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட மகன்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் மௌனமா இருந்தேன். என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் பழிச்சொற்களையும் மௌனமா இருந்து தாங்கிக்கிட்டதுக்கு காரணம் என்னோட குழந்தைகளுக்கு தாய் மற்றும் தந்தையில யாரை சூஸ் பண்றதுன்ற குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். 18 வருஷமா காதலோடையும் நம்பிக்கையோடையும் கைகோர்த்து நடந்த ஒரு மனுஷன் இப்ப கையை மட்டும் இல்ல தன்னோட பொறுப்புகள்ல இருந்தும் கை கழுவிட்டு போயிருக்காரு. பணத்தை விட அன்புதான் முக்கியம்னு நினைச்சேன், இப்ப இங்க வந்து நிக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு நான் மனைவியாவோ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணாவோ பேசல, குழந்தைகளோட நலனை காப்பாத்த நினைக்கும் ஒரு தாயா பேசுறேன். மேலும் என்ன அவரோட முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, நான் அழுகல கத்தல என்னோட பசங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி ஆர்த்தி ரவி பேசியிருந்தாங்க. இதை பார்த்த பலரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்த நிலையில இப்ப ஆக்ட்ரஸ் ராதிகாவும் குஷ்புவும் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ற வகையில பேசியிருக்காங்க. அதாவது குஷ்பு பிரபல நியூஸ் பேப்பர் ஆர்த்தி ரவியோட போஸ்ட பத்தி பேசியிருக்கிறத தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி இது உனக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கும் ஆர்த்தி ரவின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் தன்னோட எக்ஸ்பேஜ்ல உன்னை நீ நம்பு, இந்த மாதிரி நீ நிறைய சிச்சுவேஷன்ஸை சமாளிச்சுட்டு வந்திருக்க, அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் உன்னால சமாளிச்சு சர்வே பண்ண முடியும்னு சொல்லி ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ராதிகா ஆர்த்தியோட போஸ்டை தன்னோட எக்ஸ்பேஜ்ல ரீஷேர் பண்ணி ஸ்ட்ராங்கா இருமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே இன்னும் சில ஆக்டர்ஸும் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக்டர் ரவிமோகன் ஆர்த்தி ரவியோட அறிக்கைக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இஷ்யூவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.